பேர் என்னம்மா? என் பேர் செல்லம்மாங்க. நீங்க எந்த ஊரு? சில்லாமட்டி புதுக்கோட்டை. சரி, ஓகே. எந்த சின்னத்துல ஓட்டு போட போறீங்க? ரெட்டலை சின்னத்துல. யாருக்கு? மகேந்திர அண்ணனுக்கு. எதுக்காக மகேந்திரன் ஓட்டு போடணும்? அவரு எங்க கல்யாணத்துக்கு கூட தாலி எடுத்து கொடுத்து ஒரு அண்ணன் தான். அவர் கையினால நாங்க தாலி வாங்கியிருக்கோம். சின்ன வயசுல இருந்து எனக்கு ரெட்டலைண்டா ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது ஜெயலலிதா அம்மாவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்பா எல்லா பேருமே இந்த சின்னத்துல தான் நாங்க நிற்போம். நம்ம சின்ன வந்து உசிலம்பட்டி ஏரியால வந்து ரெட்டலை சின்ன ரொம்ப பிடிக்கும். எல்லா பேத்திக்கும் எல்லா பேரும் மக்கள் ஊரா போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உங்க பேர் என்னம்மா? ஓச்சம்மா. நீங்க எந்த ஊரு? நான் பிறந்தது புதுப்பட்டியா, கணக்கு பாப்பாட்டி. இந்த ஊரில் கட்டி கொடுத்துருக்காங்க. சரி, யாருக்கு ஓட்டு போடுவீங்க? நாங்கள் ரெட்டாளி தான் போடுவோம். தம்பி மகேந்திரனுக்கு ஓட்டு போடுவோம். முஸ்லீம் செல்ல பிள்ளை யாரு விசேஷ வீடுனாலும் கட்சிக்காரங்கலாம் இல்ல, யாரு கூப்பிட்டாலும் வரக்கூடிய மனுஷன், நல்ல மனுஷன். உங்கள் ஓட்டை இரட்டை லட்சணத்துல வாக்களிங்க. நாங்கம்மா போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு. நல்ல சத்தம் ஓட்டி சொல்லுமா, போடுங்கம்மா ஓட்டு. அங்க இருக்கு உங்களுக்கு கடைசியா கைசுக்கு வந்து தெரியும். போடுங்கம்மா ஓட்டு, போடுங்கம்மா ஓட்டு. இதே எழுச்சியோட வருகின்ற 23ஆம் தேதி உங்கள் வாக்க இரட்டை சின்னத்துல தமிழ்நாட்டிலே வந்து அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல மகேந்திர ஜெயிச்சான் இருக்கிறேன். நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரே முடிவோட போய் உங்க வாக்க இரட்டை சின்னத்துல போடுங்க. ஏண்டா நல்லது கெட்டது எதுனாலும் முன்னாடி வந்து நிக்கக்கூடிய மனுஷன். தாய்மான வரது கூட லேட் ஆகலாம், ஆனா இவரு முதலாம் நல்ல மனுஷன். இப்ப வரும்போது கூட ஒரு பொண்ணு பிடிக்கும். ஏன்னா தாலி எடுத்து கொடுத்தது அண்ணன்யா, அவரை விட்டுட்டு நான் யாருக்கு நான் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்லிச்சு. அதே மாதிரி உங்க ஊருக்கு நாடகம் கட்டி விட்டுருவாங்க. அடுத்து என்ன வேணுமோ கேளுங்க. அவர் ஜெயிச்சு வந்த முன்னாடி உங்களுக்கு என்ன கேட்குறீங்க அதை செஞ்சு கொடுக்குற மனுஷன். மற்றவங்க மேல வெளி செஞ்சுக்கலாம் போக மாட்டாரு. நல்லது கிடைக்கா. இவரை பார்த்து மற்ற அரசியல் என்ன பண்ணாங்கன்னா, விசேஷ வீட்டுக்கு போனா மகேந்திர பேர் வாங்கியிருக்காங்க, இவரை வச்சுட்டாரு. இந்த 5 வருஷமா எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, யார் பத்திரிக்கை தான் போய் பண்ணிருக்காங்க. அது இவரை பார்த்து கத்துக்கிட்டது. சரிங்களா? அதனால உங்க வாக்க இரட்டை சின்னத்துல வாக்களிங்க. பரம்பராயங்கன்னா உங்கள் சட்டமன்ற யார் ஓட்டு போடுங்கம்மா ஓட்டு. இதே எழுச்சியோட போய் வருகின்ற 23ஆம் தேதி கண்ணு கட்டளை முடியும் தெரியுங்க. வேற எந்த சின்னத்தையும் பார்க்கக்கூடாது. அந்த தடவை உணவு வச்சுப்பா, வேற ஒன்றை மாற்றிக்கணும். அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், இரட்டை சின்னத்துல வாக்களிக்கணும். என்னங்கம்மா மறந்துடாதீங்க. நல்ல மனுஷனுக்கு ஓட்டு போட்டு வந்து எல்லாம் சந்தோஷமா வீட்டுக்கு வரலாம் கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 23ஆம் தேதி உங்கள் வாக்கு இரட்டை சின்னம். மறந்து எழுதி விடக்கூடாது. வீட்டுல மகேந்திரனுக்கு ஓட்டு போட்டு என்னதான் சொல்லி கூட்டு போய் ஓட்டு போட்டுட்டு வந்த பாருங்க. வீட்டுக்குள்ள நல்ல மனுஷன் ஓட்டு கூட திருப்தி வருவாங்க. அடுத்த பாயிண்ட் போறோம்பா, அதுக்கு பேசுறேன். எந்த சின்னத்துக்கு? எதுக்கு அவர் ஓட்டு போட போறா? போடுவோம். 5 லட்சம் ரூபாய் போடுவோம். ஆமா, சாவடி வெட்டி விட்டுருக்காங்க. அவர் எப்பயுமே அமைதியா வந்து நல்லா அவர் வந்து போடுவோம். ரெட்டலைக்கு போடுவோம். விசாரிச்சு வந்திருக்காரா? நல்லா போடும்பா, ரெட்டலை போடும்பா. இந்த மயத்துக்கு அண்ணன் இந்த மயத்துக்கு போடுவேன். போதுமா? வேற யாருக்கும் போட மாட்டேன். அவர் எங்க ஊருக்கார எங்க அண்ணன் நான் போடுவேன். ரெட்டலிட்டா போடுவோம். ரெட்டலை எங்களுக்கு நாங்கள் வருஷமா ரெட்டலிட்டா போடுவோம். பிறந்த நிப்பிள்ஸ் போட்டு ஆமா ரெட்டலை தான். மகேந்திரன்
இது மகேந்திர கோட்டை எத்தனை பேர் போனாலும் எவனும் ஜெயிக்க கூடாது. செட்டல்ல ஒரு தடவை மாறி போட்டிருக்கோம், அவர் நீதி ஜெயிச்சாரு. இது மகேந்திர கோட்டை, மகேந்திர தான் ஜெயிப்பார். நெற்றி அப்படி சொல்லு. பேசுமா எனக்கு உயிர், எங்க அம்மா எனக்கு என்னாலும் செத்தல அம்மா மேலே நானும் ஜாவை மகேந்திரன்னு எங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு விட்டுருக்கு. அப்படி பேரை சொல்லு. நாங்கள் எல்லாம் ரெட்டாளுக்கு தான் போடுவோம். எங்களுக்கு ரோடு போடணும். தண்ணி மழை பெஞ்சா தண்ணி போட வாய்ப்பு இல்லை. ரோடு எங்கள் வீட்டில் ரோடு கிடையாது, தாரம் போட்ட வீடு. எங்களுக்கு நல்ல தண்ணியாக மேலே தொட்டி வச்சு ஏற்றணும் போடுறது. நான் 1000 ரூபா காசு வாங்குறேன். ரெட்டாளுக்கு தான் போடுவேன். நாங்களும் அந்த நான் அதுதான் இப்போ வேறு மாறவே மாட்டேன். என்னைக்கு நாங்கள் கருணாநிதி ஓட்டு எந்த சின்ன ரெட்டை சின்னத்துக்கு போடணும். நான் போடுவேன். இப்போ எப்பயுமே அம்மா பக்கம்தான் இருப்பேன். நான் 6 பக்கம் மாற மாட்டேன். அதுக்கு நீங்க உதவி செய்யணும். உங்க வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்க தொகுதியின் செல்ல பிள்ளை, கோபித்த குழுவுக்கு ஓடோடி வரக்கூடிய ஒரு நல்ல மனிதர். அதனால அவர் முழுவதும் நம்ம தான் கொடுக்கணும். இந்த காலத்துல நீங்களும் நம்ம திமுக அரசு பொய்யான பல வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்க சொன்ன வாக்குறுதி ஏதாச்சும் நிறைவேற்றுறாங்களா? இல்ல. உங்களுக்கு தெரியும், அம்மா ஆட்சியில தங்கத்துக்கு தாலி கொடுத்த திட்டம் உங்களுக்கு தெரியுமில்ல? இப்ப தங்கத்துடைய விலை என்ன விளைவிக்குது? 1.25 லட்சம் ரூபாய். அம்மா என்ன பண்ணாங்க, படித்த பட்டதாரி பெண்களுக்கு ஒரு பவுன் தங்கம் 50,000 உதவித்தொகை கொடுத்தாங்க. திருமணம் ஆகாம வீட்டில் இருக்கிற பட்டதாரி பெண்களுக்கு உதவியா இருக்கட்டும் அந்த திட்டத்தை சொன்னாங்க. இப்ப இந்த திமுக அரசு ஒரு 1000 ரூபாய் நம்ம அக்கௌண்ட்ல போட்டு ஒரு பவுன் தங்கம் என்ன சொன்ன 1.25 லட்சம் ரூபாய், 50,000 உதவித்தொகை, மொத்தம் 1,75,000 ரூபாய் அதன் மதிப்பு இன்னைக்கு. இன்னும் தங்கத்தை விலை கூடுங்க. அப்ப நமக்கு எவ்வளவு இழப்பு ஒரு குடும்பத்துக்கு? இந்த புதுப்பட்டி கிராமத்துல மட்டும் கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல ஒரு 50 பிள்ளையாச்சும் அனுபவிச்சிருக்கோம்ல. நம்ம ஏழைப்பட்ட பிள்ளை 50 பிள்ளையாச்சும் வாக்கப்பட்டு போக பிள்ளை அனுபவிச்சிருக்கோம்ல. அப்ப எவ்வளவு நட்டா? 1 கோடி ரூபாய் நட்டா. ஒரு 1000 ரூபாயை போட்டு 1 கோடி ரூபாய் நட்டப்பட்டு வச்சிருக்காங்க திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு எல்லாமே சொல்லுவாங்க பொய்யான வாக்குறுதி. அந்த வாக்குறுதி நிறைவேற்றாம தவறுனால இந்த 1000 ரூபாய் போராடுறாங்க. இப்ப 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாயுமே எடப்பாடியார் சட்டசபையில பேசி நீங்க பொய்யான வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க. விஷயத்த அது போக நம்ம மிக்சி கிரைண்டர் வாங்கணும் இல்லையா? இப்ப எடப்பாடி வாங்குவாங்க. அதுமே இப்ப ரேஷன் அம்மா அவங்க எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஆதரவு நீட்டி அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற செய்யணும். புதுப்பட்டி என்னைக்குமே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நெக்கு கோட்டை. அதனால அனைவருமே ஏற்றிருந்தா வந்துட்டாங்களா? உதவி வந்து விட்டார். உங்கள் வெற்றி வேட்பாளர் உங்கள் வீட்டு பிள்ளை, உங்க தொழில் செல்ல பிள்ளை உங்களை ஆடுகிறார், ஓடேறி வருகிறார். உங்கள் சின்னமாக ஏற்றிய சின்னத்தை வாக்குக்கு பயர் உங்க இல்லம் தேடி உள்ளம் நாடி ஓடோடி வருகிறார். ஏற்றிய சின்னத்துக்கு இதே வந்து விட்டார். தாய்மாலை முன்னாடி வாங்க, இந்த வயசுக்கு வாங்க. நான் மறுவசை கேட்டுச்சு. நம்ம வெற்றி பெற உங்கள் வெற்றி சின்னமாம் இயற்கையில சின்னத்தை வாக்கு கேட்டு உங்கள் வீட்டு பிள்ளை, இந்த தொழிலின் செல்ல பிள்ளை ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் விருப்ப நிதியில உங்களுக்கு வெற்றி கொடுத்ததால், புதுப்பட்டிக்கு சாலை அமைத்து கொடுத்ததால் உங்களில் ஒருவர் உங்கள் வீட்டு பிள்ளை இது மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர் வந்த ஒட்டுமொத்த ஆளுமே கைகட்டுமா கோவடுமா ஒட்டுமொத்த ஆளுமே கேட்டுக்கொண்டு அப்படியே வாங்க. தாய்மையில வாங்கம்மா, முன்னாடி வாங்க. உங்க வெற்றி வேட்பாளர் உங்க வீட்டு பிள்ளை உங்கள் இரட்டைகளுக்கு வாக்கு சேர்ப்பா என்பதை கேட்டுக்கொண்டு வாங்க.
இப்பொழுது அதற்கு கிராமத்தின் சார்பாக அவருக்கு மழை போடுங்கப்பா. ஆமாங்கப்பா. கிராம மக்கள் சார்பாக அமோக ஆதரவு அளித்தவர்கள் இந்த அமோக ஆதரவு அவர் வெற்றி பதிப்பார் என்பதை உறுதியாகிவிட்டது. தண்ணி பாத்துங்கப்பா. பதினேழு மட்டும் போவாருங்கப்பா. ராம்குமார் உங்களை வெற்றி சின்னம்மா நிறைவேற்ற சின்னத்துக்கு உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் தொழிலின் செல்லப்பிள்ளை ஒன்றிலிருந்து மேம்பே சட்டமன்ற உறுப்பினராக கூடிய உங்கள் வீட்டுக்காக உங்கள் வீட்டு பிள்ளை இரட்டை சின்னத்திலே வாக்கு சேகரிப்பார். தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக, தோழமை கட்சியினுடைய வேட்பாளராக, பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், தமிழ் மாநில காங்கிரஸ், பாட்டாளி மக்கள் கட்சி, மருது சேனை போன்ற அமைப்புகளோடு சேர்ந்து உங்களை எல்லாம் சந்தித்து இரட்டை இலை சின்னத்திலே வாக்கு கேட்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரே வேட்பாளர் இ. மகேந்திரன் அவர்கள். அவருடைய சின்னம் என்ன சின்னம்மா? எதிர்கால சிறக்கணும்னா என்ன சின்னத்துக்கு ஓட்டு போடணும்? பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்? இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும். இந்த நாடு நல்லா இருக்கணும்னா எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்? அம்மாவுடைய சின்னம், புரட்சி தலைவரின் சின்னம், ஏழைகளின் சின்னம், தாய்மாரின் சின்னம், சில்லாம்பட்டி மக்களின் சின்னம், உசலம்பட்டியின் செல்லப்பிள்ளை இ. மகேந்திரன் அவர்கள். உசலம்பட்டியின் செல்லப்பிள்ளை, உசலம்பட்டியின் செல்லப்பிள்ளை நமது குடும்பத்தினுடைய உறவினர், நமக்காக நண்பர், நமது அவருக்கு வாக்களிப்பதில் இரட்டைகளை நல்ல சத்தமா சொல்லுங்க. எந்த சின்னத்தில் வாக்களிக்கணும்? நம்ம நாடு சிறக்கணும்னா, நம்ம வீடு சிறக்கணும்னா, நம்ம கோரிக்கை நிறைவேறணும்னா, நன்றிமா. வேட்பாளர் இப்ப வந்துட்டு இருக்காரு. வந்தது உங்களோட தன்னுடைய அவர் ஜெயிச்சு வந்தா எதை செய்வார் என்பதை அவர் மூலமாகவே நீங்க தெரிந்து கொள்ளலாம். வந்துட்டு இருக்க வாரம் கூட என்கிட்ட ஒரு வேண்டு வந்துச்சு. என்னுடைய மகன் வந்து வேணாம் சொல்றாங்க. அந்த நேரத்தை குடிக்காம நிப்பாட்டணும். அவ்வளவுதான். குடிக்கிறவன் குடிச்சா புள்ள ஊட்டிலாம் கஞ்சிலாம் கிடக்கு கொண்டாட்டி அடிக்கிறியா? நாடு மக்கள் நல்லா இருக்கணும், நிம்மதியான வாழ்க்கை வேணும். செட்டால் சின்ன வரணும், ரெட்டால் சின்ன புளிய ஒழிக்கணும். அவ்வளவுதான். நிறைவேற்றப்படும் கட்டாயம் அதுக்கருத்துடன் நகர கழக நிர்வாகிகள் மாமா லட்சுமணன், துணை செயலர் லட்சம் மற்றும் ராமமூர்த்தி ஆகியோர்கள் வருகிறது பிரச்சாரத்தை சிறப்புரை செய்திருக்கிறார்கள். அண்ணா தொழிற்சங்கத்துடைய செயலாளர் அருமையான ராஜாங்கம் செல்லையா எல்லாமே வாங்க. எங்க பகுதி ஏற்ற சொல்லுங்க. சரி வாங்க, எல்லாம் உங்க பகுதியில் வாக்கு தெரிவித்து கொண்டிருந்தா நீங்க தான் முழு ஆதரவு கொடுத்து நமது வெற்றி வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்திற்கு மோகன்குமார் மற்றும் இந்த வரைக்கும் சிறப்பாக பேசிய உங்கள் வழக்கறிஞர், உங்கள் வீட்டு பிள்ளை அருமையான காசிமயன் KPK பிரபாகர் அவர்கள் சிறப்பான உரையாற்றினார்கள். பாரதிய ஜனதா கட்சியில முக்கியமான நிர்வாகி அவர் உங்களிடம் சிறப்பான உங்கள் கோரிக்கைகளை வைத்திருக்க அம்மாவுடைய திட்டம், புரட்சி தமிழ் எடப்பாடியார் திட்டத்தை அடுக்கடுக்காக விவரித்தார்.
அவர்களுக்கும் எங்கள் பிரச்சார குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் சற்று நேரத்தில் உங்களுக்கு உசைமுட்டி ஒட்டிய மாணவ செயலாளர் தமிழரசன் மற்றும் மாவட்ட மாணவ இணை செயலாளர் லோகராஜன் மற்றும் சின்னத்தி முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் சந்திரன் ஆகியோர்கள் இந்த பிரச்சார குழுவில் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. வாமாங்களா செல்லுங்களா வாயா எல்லாரும் அருமையாக ஏற்பாடு பண்ணுங்க. எல்லாருமே இப்படி நில்லுங்க. யாரும் போய் இங்க வந்துட்டாரு புதுப்பட்டி பேசி முடிச்சு விட்டாரு. இந்த மேடையில் எடுத்து சிறப்பாக உங்களிடம் கேட்டவருக்கு வாக்கு சேகரிக்க வருகிறார். உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் தொழிலின் செல்ல பிள்ளை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது பேச்சு பிள்ளை இது வந்துவிட்டார். இந்த வண்டியை முன்னாடி விடுங்கம்மா. உங்கள் வீட்டு பிள்ளை மேலே மாமா மாமா தலைவருக்கு முன்னோரு வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை என்னோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதும் அல்லோ. பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை என்னோ, நீ பேசுகின்ற தெய்வம் என்பதும் அல்லோ. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். இது உங்கள் வீட்டு பிள்ளை, உங்கள் வீட்டில் செல்ல பிள்ளை உங்களை தேடி இல்லம் தேடி உள்ளம் நாடி நமது சில்லாப்பட்டில் அமைந்திருக்கும் செல்வ நாயகர் மந்திரமனுடைய அல்லாசுடன் உங்களுடைய இடத்தை வெற்றி கிடைப்பாளர் உங்களிடம் இரண்டு லட்சத்துக்கு வாக்கு சேகரிப்பார். பெருமக்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவான வணக்கம். வர இருக்கின்ற உசிலம்பட்டி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் சார்பாக அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வெற்றி வேட்பாளராக தோழமை கட்சியின் ஆதரவோடு தோழமை கட்சியான பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் தேசிய பார்வர்ட் பிளாக், தென்னிந்திய பார்வர்ட் பிளாக், தமிழ் மாநில காங்கிரஸ், மருது சேனை இயக்கம் போன்ற கூட்டணி கட்சியின் ஆதரவோடு உங்களை எல்லாம் சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்கின்ற நல்ல வாய்ப்பினை பெற்றமைக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் அனைவரும் வர இருக்கின்ற 23ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக இரட்டை இலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். கழகத்துடைய பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய அறவையர் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராவது எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆவதற்கு பல அற்புதமான தேர்தல் அறிக்கையை தந்திருக்கிறார்கள். அவர் முதலமைச்சரானவுடன் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செய்வதற்கு ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கையை தந்திருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையில் முத்தாய்ப்பாக ஒரு சிலவற்றை உங்களிடத்திலே நான் எடுத்து கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்குரிய அறுவையன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரானவுடன் முதல் கையெழுத்தாக ரேஷன் கார்டு வைத்திருக்கின்ற அனைவருக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும்.
அதே போன்று மகளிரின் உரிமை தொகை 1000 இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். இரட்டைகளை வெற்றியடைந்தவுடன் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் முதியோர் ஓய்வூதியம் 1200 இருந்து 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். எல்லாரும் அம்மா காலத்துல வந்து மிக்சி, கிரைண்டர், ஃபேன் எல்லாம் வாங்கியிருப்பீங்க. வாங்கினீங்களாமா? இப்ப நம்ம அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானவுடன் முதல் கையெழுத்து ரேஷன் கார்டு வச்சிருக்கிற அனைவருக்கும் ஒரு பிரிட்ஜ் இலவசம், விலை இல்லாமல் தராங்க. ஒரு பிரிட்ஜ், குளிர்சாதன பெட்டி. அதே போல நீங்க ரேஷன் கடையில வந்து 20 கிலோ அரிசி வாங்குறீங்க. அந்த அரிசி விலை இல்லாத அரிசி திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? அம்மா தான் கொண்டு வந்தாங்க. இப்ப எடப்பாடியார் ரெட்டலை ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த 20 கிலோ அரிசியோட சேர்த்து 1 கிலோ துவரம் பருப்பு, 1 லிட்டர் பாம் ஆயிலும் விலை இல்லாமல் கொடுக்குறாங்க. முன்னாடி நீங்க ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா 20 கிலோ அரிசி வாங்கணும்னா அந்த துவரம் பருப்பு 1 கிலோவையும் 1 லிட்டர் பாம் ஆயில நீங்க காசு கொடுத்து வாங்கினா தான் அரிசி தருவோம்னு சொல்லுவாங்க. இனிமே அது கிடையாது. ரெட்டலை ஜெயிச்ச உடனே 1 லிட்டர் பாம் ஆயிலும் 1 கிலோ துவரம் பருப்பு இலவசமாக விலை இல்லாமல் வழங்கப்படும். அதே போல நீங்க கொஞ்ச நேரம் இது அப்புறம் கோரிக்கை சொல்லு. திமுக ஆட்சி என்ன இருக்காது, அரிசி இருக்காது. அம்மா ஆட்சி இருக்காது தெரியும். அதனால இப்ப நீங்க பொங்கல் தொகுப்பு அம்மா ஆட்சியில இருக்கும்போது பொங்கலுக்கு வேட்டி, சேலை, கரும்பு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்ப அவங்க 5 வருஷமா கொடுக்காம இப்பதான் கொடுத்தாங்க, கடைசி வருஷம் தான் கொடுத்தாங்க. அதனால தீபாவளிக்கு யாரும் கொடுக்கறது இல்லை. ரெட்டலை ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்த உடனே தீபாவளிக்கு ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்களுக்கு பூராத்துக்கும் ஒரு பட்டு சேலையும் ஒரு பட்டு வேஷ்டியும் விலை இல்லாமல் வழங்கப்படும். அதே போல கூட்டுறவு வங்கியில் வாங்கிய வங்கி கடன் தள்ளுபடி செய்யப்படும். விவசாயிகள் கடன், அதே மாதிரி கல்வி கடன், உயர் படிப்புக்காக மாணவர்கள் வாங்கிய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும். அம்மாவுடைய அற்புதமான திட்டம் தாலிக்கு தங்கம். படித்து முடித்து பட்டாதாரி பெண்கள் திருமண உதவி தொகையாக பாப்பா +2 படிச்சிருந்து காலேஜில் படிச்சிருந்து கல்யாணம் வச்சீங்கன்னா அதுக்கு பத்திரிகை அடிச்சு கொண்டு போய் யூனியன் ஆபீஸ்ல கொடுத்தோம்னா 15 நாளையில 1 பவுன் தாலிக்கு தங்கமும் 50,000 ரூபாயும் அம்மா அவர்கள் திருமண உதவித்தொகை திட்டமா கொடுத்தாங்க. அதே போல அந்த திட்டம்லாம் தொடரணும்னா நீங்க ரெட்டலைக்கு ஓட்டு போடணும். இப்ப நீங்க இங்க இருக்க தாய்மார் நிறைய பேர் இருக்கீங்க. வருஷத்துக்கு எத்தனை சிலிண்டர் வாங்குவீங்க? ஒரு 6 சிலிண்டர் வாங்குவீங்க, 6-7 சிலிண்டர் வாங்குவீங்க. இனிமே வந்து 3 சிலிண்டர் ரெட்டலை ஜெயிச்சோம்னா 3 சிலிண்டர் விலை இல்லாமல் உங்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்க. 3 சிலிண்டர் அதுக்கு அரசே பணம் கட்டிடும். 3 சிலிண்டர். இது போன்ற நல்ல திட்டம்லாம் வரணும்னா நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்க? ஆகவே வர இருக்கின்ற 23ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வாங்க, பேசி முடிச்சுக்கிறேன். நன்றி. அதே போல நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தொகுதியில் எம்எல்ஏ இருந்தேன். பிறகு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது, 20 வருஷம் 17 வருஷம் ஆக போகுது. அப்ப இந்த சாவடி நான் தான் நாடக மேடை கட்டி கொடுத்தேன். இந்த ரோடு நாங்க தான் வாங்கி கொடுத்தேன். வாங்க, நன்றி நன்றி. ஆகவே இது போன்ற நல்ல திட்டங்கள்லாம் வரணும்னா நீங்க இரட்டை இலை சின்னத்தை வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பூமி
உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும். புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்.